ஹே கைஸ், வெல்கம் டு சஸ்வி சாய் கிச்சன். ஓம் சரவண பவ. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஃபனுக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார் தாங்க பார்க்க போகிறோம். ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் ஒரு 100 கிராம் பருப்பை வேக போட்டு எடுத்து வச்சுருக்கேன் குக்கரில். அது தனியாக இருக்கட்டும். அடுத்து அதே குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு கடலெண்ணெய், 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் மிளகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு தாளிச்சுக்கோங்க. நல்லா தாளிதம் பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்றைக்கி நான் காய்கறிகள் சேர்த்துருக்கேன். காலிஃப்ளவர், கேரட், உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/4 ஸ்பூன் மட்டும் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் பெருங்காயம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் சேர்த்து நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணி கிண்டி விட்டுக்கோங்க. காய்கறி மூழ்கிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். தண்ணி ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும், காய்கறிகள்லாம் வெந்து. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கிற பருப்பை இதோடு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடணும். லைட்டாக கொஞ்சம் தண்ணி வேணுன்னா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை கட்டியாக வேணும் அப்படின்னா நீங்கள் தண்ணி சேர்க்க தேவையில்லை. அவ்வளோதாங்க. இட்லியில் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.